அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு மசாயில் சட்டங்களுடைய மார்க்க சட்டங்களுடைய பாடத்தில் பேஜ் நம்பர் 79 பாடம் 6 பிரயாணியின் தொழுகை. பிரயாணியின் தொழுகை, பயணிகளின் தொழுகை. சரியா? இதில் அரபில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சொலாத்து சஃபர், சொலாத்து சஃபர் அல்லது சொலாத்துல் முசாஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? சொலாத்து சஃபர் என்றால் பயண தொழுகைன்னு அர்த்தம். சொலாத்து சஃபர் என்றால் பயண தொழுகை. அல்லது சொலாத்துல் முசாஃபிர் என்றால் பயணிகளின் தொழுகை, பயண தொழுகை அல்லது பயனாளர்களின் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு, பிரயாணிகளின் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அர்த்தம். முசாஃபிர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றாங்க இல்லையா. இப்போ நாமளுமே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் நாமளும் முசாஃபிர் தான். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப்ல முசாஃபிர்னு சொன்னா வழிபோக்கர்கள், மிஸ்கீன்கள் நினைக்கிறோம். கிடையாது. ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நாமளும் பயணிகள் தான், முசாஃபிர்கள் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பயண தொழுகையை குறித்து, இந்த பிரயாணிகளின் தொழுகையை குறித்து எந்த வசனத்துல சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா 4:101 சூரத்து நிசாவுல 4:101 வசனத்துல இவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றா? وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ. அன் தக்சூர் என்றால் கஸ்ரா. அன் தக்சூரு மின ஸலா, தொழுகையை நீங்கள் கஸ்ராக்கி கொள்ளுங்கள். இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தினகும் அல்லதீன கஃபரு. என்ன அர்த்தம்? மேலும் நீங்கள் பயணம் புறப்பட்டு சென்றால் சில தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது தவறேதும் இல்லை. அழகான வார்த்தைகளோடு நமக்கு சொல்றான். குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் சுருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்றான். அப்போ என்ன சொல்ற? ரெண்டு விஷயம் இதுல வருது. பயணிகளா இருந்தா நீங்க தொழுகை சுருக்கி கொள்றதுல எந்த தவறு இல்லை. ஆனா குறிப்பிட்டு பர்டிகுலரா இறை நிராகரிப்பாளர்கள், எதிரிகளுடைய பயம் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாக சுருக்கி கொள்ளலாம். இப்போ இதை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த வசனத்தை ஓதி காமிச்சு இதனுடைய அர்த்தங்களை சொல்லி, உமர் அவர்களே, அல்லாஹு தஆலா பயணிகளுக்கு சுருக்கி தொழுகிறான்னு சொல்லது மட்டும் இல்லாம குறிப்பா எதிரிகளுடைய பயம் இருந்தா நீங்க சுருக்குங்கன்னு சொல்றான்ல. இப்போ இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு அச்சமில்லா ஒரு வாழ்க்கை, சரியா, எதிரிகள் குறித்த அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இது எதை குறித்து அல்லாஹ் சொல்றான்? இப்போ அச்சமில்லாத வாழ்க்கையா இருக்குது. இப்போ நம்ம கஸ்ரா தொழுகணுமா தொழக்கூடாதா? கேள்வி புரியுதா? கஸ்ரா தொழுகணுமா தொழக்கூடாதா? அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஞாபகம், அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா கேட்கக்கூடிய நேரம் உமருடைய ஆட்சி காலத்துல அந்த மனிதர் கேட்கிறார். புரியுதுங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொதகா தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும். சொதக்கா என்றால் நம்மளுடைய தர்ஜுமா நாம என்ன மானா வைப்போம்? தான தர்மம் வைப்போம். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா சலுகை அப்படின்னு சொல்றாங்க. சொதக்கா என்றால் சலுகை. தஸத்தகல்லாஹு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் கொடுத்த சலுகையாகும் சொல்லிட்டு ஃபக்பலு சதகதஹு, அவனுடைய அந்த சலுகையை நீங்கள் இக்பல்னா என்ன அர்த்தம்? கைப்பற்றி கொள்ளுங்கள், எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ இது நமக்கான பயணிகளின் ஒரு சதகா, பயணிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை. அதை நீங்க எடுத்துக்கோங்க, அதை நீங்க நிராகரிக்காதீங்க. எதிரிகளுடைய அச்சம்ட்டு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. இருந்தாலும் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கா? பயணிகளாக நீங்கள் இருந்தால் ஃபக்ஸரு ஸலா, நீங்கள் தொழுகை என்ன செய்யலாம்? கஸ்ராக தொழுகு கொள்ளலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றான் இல்லையா, அது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துலையும் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி ஒரு மனிதர் கேட்கிறாங்க. கேட்கும்பொழுது அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒமா கானலக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா. ரசூல்லா நமக்கான முன்மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆயிஷாமா இதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன விளக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது கடமையாக்கப்பட்ட தொழுகையை 2 ரக்காயத்தா முதல்ல தொழுதுட்டு இருந்தாங்களாம். கடமையாக்கப்பட்ட தொழுகையை முதல்ல 2 ரக்காயத்தா கடமையா இருந்திருக்கு மக்கா வாழ்க்கையில.
சரியா? மெஹராஜ் பயணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தானே நமக்கு தொழுகை கடமையாச்சு. மக்காவுல தானே மெஹராஜ் பயணம் போனாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த நேரத்துல ஃபர்ல் 4 ரக்காயத்தை 2 தான் தொழுது இருக்கிறாங்க. அதே போல மகரிப்பை தவிர, மகரிப்பு ஃபஜ்ரையும் தவிர. ஏன் இப்படின்னா ஃபஜ்ரை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஃபஜ்ர் என்பது நீண்ட கிராத் கொண்ட தொழுகை. அது வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே வராது, கஸ்ராவுலே வராது, என்ன செய்யாது, குறைவான தொழுகையில் அது வராது. ஆனால் ஆனால் மகரிப் என்பது பகலுடைய வித்திரு அப்படின்னு சொன்னாங்க. வித்திருன்னா என்ன அர்த்தம்? ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அப்போ இதுல லுகரும் இஷாவும் அசுரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல கஸ்ராவாக தொழுதார்கள் அப்படிங்கிறத நபி ஆயிஷா அம்மா சொல்லிட்டு மதீனாவுக்கு வந்த பின்னாடி தான் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை என்ன செய்யறான்? மாற்றி கொடுக்குறான். எப்படி மாற்றி கொடுக்குறான்? 4 ரக்காஅத் எப்பொழுது இப்போ நம்ம தொழுகிறோம்ல அதே போல மாற்றி கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மதீனாவுல இருந்து வியாபாரத்துக்கு போனாங்கன்னா மக்காவுல கஸ்ர் பண்ணி தொழுதாங்கல்ல, அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவாங்கங்கிறதுக்கு இந்த விஷயங்களை ஆயிஷா அம்மா கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஆரம்பத்தில் இப்படி 2 ரக்காயத்தா தொழுதுருக்கிறாங்க, மறுபடியும் ஃபர்லுக்கள் எல்லாம் சரியான முறையில் தொழுதுருக்கிறாங்க. சொல்லிட்டு பயணிகளாக எங்கேயாவது வியாபாரத்துக்கோ பயணத்துக்கோ போனாங்க அப்படின்னா கஸ்ராக தொழுது கொள்றாங்க. அதனால உஸ்வத்துல் ஹசனா, அல்லாஹுடைய தூதரிடத்துல முன்மாதிரி இருக்குது. அதெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? தாராளமாக இதை பின்பற்றி கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு அழகான விளக்கங்களோடு இந்த 3 நபரும் நமக்கு இந்த பிரயாண தொழுகை குறித்து விளக்கம் சொல்றாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகேவா? சரி, அப்போ இதுதான் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொடுக்கப்பட்ட விளக்கம். 4:101 அப்படிங்கிறத குர்ஆனுடைய ஆதாரமா போட்டுக்கோங்க. ஹதீஸுடைய ஆதாரம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். வீட்லையுமே இன்ஷால்லா நீங்கள் புரியலைன்னா தயவு செஞ்சு ரெக்கார்டு இன்ஷால்லா போஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க இன்ஷால்லா. சரி, இப்போ இதில் போட்டு கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி போட்டு வரேன் இன்ஷால்லா. டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் பிரயாணியின் தொழுகை இதில் என்னென்ன சில சட்டத்திட்டங்களோட அழகாக கொடுத்துருக்காங்க. இதை வாசிக்கிறோம், அடுத்து இன்ஷால்லா விளக்கம் சொல்லுவோம். ஒரு பெண் 48 மைல் சுமார் 78 கிலோமீட்டர் பயணம் செய்ய நாடி தன் ஊரின் எல்லைகளை கடந்து விட்டால், அப்போ இங்க இடத்துல ஒரு பெண்ணுன்னு சொன்னா அப்ப ஆணுக்கு இல்லையோ? நமக்கு இந்த கித்தாபை கொடுத்ததுனால ஒரு பெண்ணுன்ட்டு வருது அதுக்காக. சரியா? அப்ப 48 மைல் சுமார் 78 கிலோமீட்டர் பயணம் செய்ய நாடி தன் ஊரின் எல்லைகளை கடந்து விட்டால் அவள் ஷரீஅத் சட்டப்படி முசாஃபிர் ஆகிவிடுகிறாள். முசாஃபிர் என்றால் பயனாளி, பிரயாணி அப்படியா ஆகிவிடுகிறாள். அவள் செய்யும் பயணம் சில மணி நேரங்களாக இருந்தாலும் சரியே, சில நிமிடங்களாக இருந்தாலும் சரியே. என்ன அர்த்தம் சொல்றாங்க? 78 கிலோமீட்டர்னு சொல்றாங்க, சில மணி நேரம்ட்டு சொல்றாங்க, சில மணி நிமிடம்னு சொல்றாங்க. ஏன்னா பயணம் என்பது இப்போ நமக்கு வாகன பயணம், வானூர்தி பயணம், ரயில் பயணம், எல்லா பயணம் இதாயிடுச்சு நமக்கு. சரி, போயிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டோம். சரிங்க சார், வலைக்கும் சலாம். சரியா? அப்போ நமக்கு இப்படி பயணங்கள் வந்து இப்போ நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலகுவாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துலலாம் மைல் தூரம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஃபர்ஸக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸக் என்றால் 3 மைல் சேர்ந்தது ஒரு ஃபர்ஸக். 3 மைல் சேர்ந்தது ஒரு ஃபர்ஸக். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யறாங்க? 78 கிலோமீட்டரா நமக்கு சொல்றாங்க. மைல் கணக்கு கூட நமக்கு வேண்டாம், கிலோமீட்டர் சொன்னா நமக்கு என்ன செய்யும்? புரியும்ல? இப்போ நம்ம கணக்கிடுவோம். இங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறோம். 78 கிலோமீட்டர்னா மதுரை தாண்டி என்ன மதுரை தாண்டி இருக்குல்ல. அப்போ அந்த அளவுக்கு பயணம் நமக்கு 1.5 மணி நேரம் இருந்தாலும் சரி, 2.5 மணி நேரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்பீடாக பயணம் செஞ்சாலும் சரி, நாம முசாஃபிர் தான். அல்ஹம்துலில்லாஹ் பயணிகள் தான். தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்? கஸ்ரை ஈஸியாக தொழுதலாம். இதில் எந்த ஒரு பயம் வேண்டாம். ஏதாவது நம்ம இவ்வளவுதான் சீக்கிரமே பயணிக்கிறோமே, 1.5 மணி நேரம் தானே, 2.5 மணி நேரம் தானே, நம்ம எதுக்கு கஸ்ர் தொழுகணும், நமக்கு வந்து முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் என்ன செய்யறோம்னா அந்த சதகாவை, அந்த சலுகையை பயன்படுத்தாம இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மார்க்க அறிஞர்கள் இதுக்கு வந்து கூற்று கொடுக்கறாங்க. என்னன்னா, இந்த கஸ்ர் என்று தொழக்கூடிய அந்த தொழுகை நமக்கு வாஜிபா. புரியுதுங்களா? வாஜிப். கஸ்ரை நீங்க பயன்படுத்திக்கோங்கிறத சொல்றாங்க.
அல்லாஹு தஆலா சில சலுகையை கொடுக்குறான்னு தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதில் முக்கியமானது இந்த கஸ்ரு தொழுகை, இந்த பிரயாண தொழுகை. அது வாஜிப், தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், கஸ்ரு செய்து தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி? இல்லை கஸ்ரு செய்து தொழுகிறேன்ட்டு நியத்து வைக்கணும். லுஹருடைய ஃபர்லு 4 ரக்அத், அலைக்கும் ஸலாம், ஃபர்லு 4 ரக்அத் கஸ்ராக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், உள்ளத்தின் அளவில் உறுதியாக நியத்து வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல தொழுகைக்கான இடம் இருக்குது. அதாவது நம்ம பஸ்ஸில் மட்டும்தான் கஸ்ரா கிடையாது, இடத்துல இறங்குறோம்ல அங்கேயும் கஸ்ர் தொழுகலாம். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பள்ளிக்கு போகிறோம், ஒரு மண்டபத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக கஸ்ர் தொழுது கொள்ளலாம். அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 ரக்காய் தொழுகலாம், அவ்வளோ ஓதி தொழுது கொள்ளலாம். இதில் உங்களுக்கு விளக்க வந்துடும் பாருங்க. சரியா? சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறோம். 78 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்படி நம்ம பயணம் செய்யும் பொழுது முசாஃபிர் ஆகிவிடுகிறோம், நம்ம எல்லோருமே பயணிகளாக ஆகிவிடுகிறோம். அடுத்து கஸ்ருடைய சட்டம் பாருங்க. முசாஃபிர் லுஹர், அஸ்ர், இஷா ஆகிய ஃபர்லான தொழுகைகளை கஸ்ர் செய்ய வேண்டும். அதில் காஃபை கரெக்டாக உச்சரிக்கணும். மறுபடியும் நான் ஒரு மஹ்ரஜை நான் சொல்லி கொடுக்குறேன். கஸ்ருக்கும் கெஸ்ருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கெஸ்ர் என்றால் உடைத்தான் அப்படின்னு அர்த்தம், காஃபு காஃப். அப்போ கஸ்ர் செய்ய வேண்டும். அதாவது 4 ரக்அத் தொழுகையை 2 ரக்அத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். மேலும் ஃபஜ்ர், மக்ரிப், வித்ர் முதலான தொழுகைகளை எப்பொழுதும் போல் தொழ வேண்டும். புரியுதுங்களா? இது நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். சுன்னத் தொழ வாய்ப்பு இருந்தால் தொழுது கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம். ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னத்தை இயன்றவரை நிறைவேற்ற முயற்சி செய்யவும். சில மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க சுன்னத் தொழவே வேண்டாம், உங்களுக்கு குற்றமே ஆகாதுன்னு சொல்றாங்க. முசாஃபிரா நம்ம இருக்கும் பொழுது சுன்னத் என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம், உங்களுக்கு குற்றமே ஆகாதுன்னு சொல்றாங்க. சில பேர் நன்மைக்காக என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் ஃபர்ல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபர்ல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா பயணம் போகும்பொழுது நேரங்கள் கொஞ்சம் இதாயிடும், சூழ்நிலைகள் மாறும். அப்போ நமக்கு ஃபர்லு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். இதில் 4 தொழுகையை கண்டிப்பாக மக்ரிபு, பின்ன ஃபஜ்ர், அப்புறம் வித்ரு, ஃபஜ்ருடைய சுன்னத், இந்த 4 தொழுகை எப்பொழுதும் போல என்ன செஞ்சிடணும், தொழுது கொள்ள வேண்டும். இதுக்கு எந்த ஒரு விடவோ இது பண்ணவோ கூடாது, சாய்ஸ் இல்லை, அந்த சதகா அந்த சலுகை கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அடுத்து பாருங்களேன். இல்லை என்றால் விட்டுலாம். அடுத்து புரிஞ்சிச்சா கஸ்ருடைய சட்டம்? முதல்ல புரிஞ்சிச்சா எந்தெந்த தொழுகை நம்ம கஸ்ரு செய்யணும், எந்தெந்த வக்து தொழுகை, லுஹர், அஸ்ர், இஷா. ஓகேவா? எந்தெந்த தொழுகை அப்படியே தொழுகணும், ஃபஜ்ர், மக்ரிப், வித்ரு, ஃபஜ்ருடைய முன் சுன்னத். சரியா? இந்த 4 தொழுகை எப்பொழுதும் போல தொழுது கொள்ளலாம். சரி, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான மஸ்அலா, அதாவது பயணம் பற்றிய பல்வேறு சட்டங்கள். ஒரு முசாஃபிரான பெண் தனது ஊரின் எல்லையை கடந்த பிறகே கஸ்ரு தொழ ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்மளுடைய ஊர் எல்லை கடந்துருச்சுனா தான் கஸ்ருவே நமக்கு கடமையாகும். ஊருக்குள்ளேயே நம்ம சுத்திட்டே இருக்கிறோம், அது எவ்வளவு மணி நேரமா இருந்தாலும் சரி, டிராபிக்ல நம்ம மாட்டிக்கிட்டாலும் இருந்தாலும் சரி, அதுல என்ன செய்யக்கூடாது, கஸ்ர் தொழக்கூடாது. அதற்கு முன்னால் கஸ்ர் செய்தல் கூடாது. இது ஃபர்ஸ்ட் சட்டம். 2வது, ஒரு முசாஃபிரான பெண் எதுவரை ஓரிடத்தில், இது ரொம்ப நுணுக்கமா கவனிங்க, ஒரு முசாஃபிரான பெண் எதுவரை ஓர் இடத்தில் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத்து செய்யவில்லையோ, நியத்து செய்யலையோ, சரியா, செய்யலையோ, அதுவரை அவள் கஸ்ர் செய்து கொண்டே இருப்பாள். நம்ம ஒரு வீட்டுக்கு என்ன செய்யறோம், ஒரு விருந்தாளியா போறோம், நாம 10-15 நாள் தங்கணும்ட்டு நம்ம 10 நாள், ஒரு 12 நாள் வந்துருவோம், 2 வாரம் நம்ம தங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அது வரைக்கும் என்ன செய்யலாம், அங்க கஸ்ர் தொழுகலாம். வீட்டிலேயே எவ்வளவு சலுகை எல்லாம் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இதுல எம்மாடி, இதுல அறிஞர்கள் விளக்கம் எழுதுறாங்க வருஷக்கணக்கு. நான் என்ன அது என்னன்ட்டு நான் கடைசி நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு புரியாது. இப்போ நான் முதல் நடத்திக்கிறோம், சரியா? மேலும் தொழலாம்ங்கிறத சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறணுமா. நியத்து செய்யலைன்னா தொழலாம், அப்படி நியத்து செஞ்சிட்டோம்னா அடுத்து பாருங்களேன். மேலும் எப்போது ஓரிடத்தில் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத் செய்வாளோ அப்போது அவள் தொழுகைகளை முழுமையாக தொழ வேண்டும். ஏன்னா நம்ம அங்கே ஸ்டே பண்ணணுன்ட்டு நினச்சிட்டோம், நம்ம அப்போ முசாஃபிர் கிடையாது.
நாம் வந்து என்ன முசாஃபிருங்கிற அந்த பயணி என்கின்ற அந்த சரத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? முழுசாக எப்பொழுதும் போல தொழுகை நிறைவேற்றி கொள்ளலாம். அதுக்குள்ள நாம் 12 நாள் 13 நாள் 10 நாள் 5 நாள் இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பயணியிலையும் கசுறு செய்யலாம், அங்கே வீட்டில் நம்ம தங்கக்கூடிய இடத்துலையும் கசுறு செய்து தொழுது கொள்ளலாம். சரிங்களா? நியத் வைக்கணும். ஆமாம், தொழுகணும், அவ்வளோ. ஐயோ, மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? வாஜிபுன்ட்டு சில பேர் சொல்றாங்க. சில நேரம் அதாவது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 13 நாள் அங்கே தங்குறோம், எல்லா நேரத்திலையும் கசுர தொழுகிறோமே, நம்மளுடைய மனசு அது வந்து ஏற்றுக்கராதே. அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல சலுகை உபயோகப்படுத்திக்கோங்க, அதுதான் நல்லது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி செய்தால் குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, குற்றம் இல்லை. இருந்தாலும் இப்னு உமர் சொன்னது போல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதையும் ஹதீஸ்லையும் நல்ல முறையில் அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்வது தான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அடுத்து 3வது இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா? எதில் புரியலையோ ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்கம்மா. ஒரு பெண் பயணத்திலிருந்து தமது வீட்டுக்கோ ஊருக்கோ ஒரே ஒரு நாளுக்காக திரும்பி வந்தாலும் அவள் தொழுகையை முழுமையாகத்தான் தொழ வேண்டும், கசுறு செய்தல் கூடாது. வீட்டுக்கு என்ன செய்யட்டோம்? வந்துட்டோம்னா நம்ம உள்ளூருக்குள்ள எப்பயும் போல என்ன செஞ்சிடணும்? ஏன்னா நம்ம முசாஃபிருங்கிறத நம்ம உள்ளூருடைய எல்லை அடைஞ்சிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட்ல அதை எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்களேன். ஒரு பெண் மணமுடித்து மாமியார் வீட்டுக்கு சென்று விட்டால் அவளுக்கு மாமியாரின் ஊர்தான் சொந்த ஊராகும், தம் பெற்றோரின் ஊர் அவளுக்கு சொந்த ஊர் ஆகாது. சரி, அப்போ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? ஒரு பெண் மனம் முடித்து மாமியார் வீட்டுக்கு போனோம்னா மாமியார் வீடு தான் நமக்கு சொந்த ஊர், அவளுக்கு மாமியார் வீடு தான் சொந்த ஊர், தம் பெற்றோருக்கு ஊர் அவளுக்கு வந்தால் சொந்த ஊர் ஆகாது. ஒரு பெண் தனது கணவருடன் பயணம் செய்தால், கணவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து தெரியும் பாருங்க. ஒரு பெண் தன் கணவருடன் பயணம் செய்தால் அவள் கணவரை பின்பற்றியே ஆக வேண்டும். எப்படின்னா, அப்படி கணவர் ஒரு இடத்தில் 15 நாட்கள் தங்க நாடிவிட்டால் மனைவியும் முசாஃபிராகவே இருக்க மாட்டாள். அவள் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி. அப்படி கணவர் 15 நாட்கள் தங்க நாடவில்லையானால் மனைவியும் முசாஃபிராகவே இருப்பாள். அதான் முசாஃபிர் தான், அதை அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? சரி, அந்த 5வது பாயிண்ட் மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் கரெக்ஷன் பண்ணி நான் சொல்லித்தரேன். 6வது, ஒரு முசாஃபிர். கரெக்டு தாம்மா. இல்லைம்மா, இப்போ 2வது பாயிண்ட்ல நம்ம என்ன படித்தோம்? 2வது பாயிண்ட்ல என்ன படித்தோம்? நியத்து வைக்கலைன்னா கசர் தொழுகலாம். அதே போல தான் இவர் என்ன செய்கிறாரு? நியத்து வச்சுட்டு அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முசாஃபிர் ஆக முடியாது. ஏன்னா நியத்து வச்சுட்டோம்னா நம்ம கசர் தொழக்கூடாதுல்ல. அது போல தான் இன்னும் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. வாசிக்கிற கவனிங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 5வது பாயிண்ட், ஒரு பெண் தன் கணவருடன் பயணம் செய்தால் அவள் கணவரை பின்பற்றியே ஆக வேண்டும். இப்போ கணவரை நம்ம பின்பற்ற போகிறோம், என்ன செய்கிறோம்? அப்படி கணவர் ஒரு இடத்தில் 15 நாட்கள் தங்க நாடிவிட்டால் மனைவி முசாஃபிராக இருக்க மாட்டாள். ஏன்னா 15 நாட்கள் நம்ம தங்கிட்டோம்னு நினச்சிக்க, நம்ம முசாஃபிர் கிடையாதுல்ல. 15 நாளுக்கு நியத்து வச்சு போனால் நம்ம கசுறு தொழக்கூடாது. அதே போலத்தான் இந்த கணவர் நியத்து வச்சு போயிட்டாரு, அதனால நம்ம முசாஃபிர் இல்லை, கசுறு என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். 2வது, அவள் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத் செய்தாலும் சரி, செயலாற்றலும் சரி, நம்மளுடைய நியத்து அந்த வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. கணவரை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி கணவர் 15 நாட்கள் தங்க நாடவில்லையானால் மனைவி முசாஃபிராகவே இருப்பாள். கசுறு செஞ்சுதான் என்ன செய்யணும்? தொழுதே ஆக வேண்டும். கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. குழப்பம் இருக்கா? இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்மளுடைய கணவரோடு பயணம் செய்யும் பொழுது கணவர் நியத்து வச்சாருன்னா நம்ம முசாஃபிர் இல்லை, கணவர் நியத்து வைக்கல அப்படின்னா நாம முசாஃபிர் தான். நாம நியத்து வச்சாலும் சரி, வைக்கலாற்றலும் சரியே. கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த 6வது, ஒரு முசாஃபிர் பெண் வேண்டுமென்றே லுகர், அசர், இஷா முதலிய தொழுகைகளை கசர் இல்லாமல் தொழுதால் அவள் பாவியாவாள். அப்படி ஒரு பெண் மறந்து தொழுதுவிட்டால் முந்திய 2 ரக்காயத் ஃபர்லாகவும் பிந்திய 2 ரக்காயத்துகள் நஃபிலாகவும் ஆகிவிடும். ஆனால் ஒரு நிபந்தனை, அவள் 2ஆம் ரக்காயத்தின் இருப்பில் அமர்ந்திருக்க வேண்டும். மேலும் சஜ்தா சஹ்வு செய்து கொள்வதும் வாஜிபாகும்.
இவ்வளவு இது எதுக்கு, நம்ம 2 ரக்காய் தொழுதுட்டு பேசாம இருந்துரும், சலுகை யூஸ் பண்ணிக்கிறோம். அது ஏன் இப்படி இருக்கு? சட்டத்தை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, சட்டங்களை சொல்லி கொடுங்க. சொதகா சொத்தகல்லாஹு அலைக்கும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கால் இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்லையா, இது ஒரு வாஜிபான விஷயம், அதனால அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7வது, ஒரு முசாஃபிர் பெண்ணுக்கு, புரிஞ்சுச்சா இது? 7வது, ஒரு முசாஃபிர் பெண்ணுக்கு ஒரு தொழுகை கலாவாகிவிட்டால் அவள் தன் ஊருக்கு வந்த பிறகும் அந்த தொழுகையை கஸ்ராகத்தான் தொழ வேண்டும். முதல்ல நம்ம கலா செய்யாத அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறணும், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கிறணும். அதற்கு பதிலாக தௌபா செய்வது சிறந்தது. பின்னாடி இருக்குக்கா. 8வது, ஒரு பெண் கணவர் அல்லது மஹரமான ஆண் துணையின்றி பயணம் செய்வது கூடாது. பயணம் செய்வது ஏன்னா இந்த பயணத்துறை சட்டத்தில் இது முக்கியமான சட்டம், இது ஹராமான பயணத்தில் வந்துடும். அதனால இந்த பாயிண்ட்டை நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 8 விஷயங்களும் நமக்கு முசாஃபிராக இருக்கும் பொழுது நாம இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்அலாவை பேணிதான் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பயணம் செய்ய வேண்டும். அதுல நம்ம உது இல்லைனா தயமம் செய்து கொள்ளலாம், கிப்லா இல்லைனா நம்ம எப்பொழுது வேணாலும் என்ன செய்யலாம், எந்த திசையில வேணாலும் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம், நிற்க முடிய வசதி இல்லைன்னா உட்கார்ந்தும் தொழுது கொள்ளலாம், சஜதா செய்ய முடியல நம்மளுடைய தலையை தாழ்த்தி கொள்ளலாம். எவ்வளவு சதகாக்களை நமக்கு ரசூல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், சலுகைகளை கொடுத்திருக்கா அப்படிங்கிறத கவனித்து இன்ஷா அல்லாஹ் தொழுது கொள்ள வேண்டும். அதே போல உலகமெங்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகமிடமா ஆக்கி கொடுத்ததுனால நம்ம எந்த இடத்துல தூய்மையான இடத்துல எந்த இடம் கிடைச்சாலும் என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுகளை. ஆக மொத்தம் நம்ம முசாஃபிரா இருந்தாலும் சரி, நீங்க நோயாளியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தொழுதே ஆக வேண்டும் என்பதை இந்த விஷயத்துல இருந்து நமக்கு புரிய வருது. சலுகை முறையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்விடத்துல எந்த காரணம் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு ஆதாரம். பயணியா இருந்தியா கஸ்ரா தொழுகு, நோயாளியா இருந்தியா உட்கார்ந்து தொழுகு, இது தைமம் ஒழு செய்ய முடியலையா தைமம் செய்யுது, கிப்லா தெரியலையா ரபுல் மஷ்ரிகி ரபுல் மக்ரிப், எல்லா கிப்லாக்களும் அல்லாஹ் கூறியது. இப்படி எல்லா சலுகைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையில வச்சிருக்கா. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். கேள்வி, ஒரு பெண் எப்போது முசாஃபிர் ஆகிறாள் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லாம் எழுதிடணுமோ? சரி, ஃபுல்லாமே இருந்தாலும் சரியே வரைக்கும் முதல் பேரா ஃபுல்லா எழுதிருங்க. 2வது, எந்தெந்த தொழுகையில் முசாஃபிர் பெண் கஸ்ர் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு முதல் 2 பாயிண்ட் இருக்கா? 2 பாயிண்ட் மட்டும் போதும்னு. லுஹர் அசர் இஷா ஆகிய ஃபர்லான தொழுகையில் கஸ்ர் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பிரயாணியின் தொழுகைக்கு கீழே இருக்கிற ஒரு 5 வரி அப்படியே குறிச்சுக்கிறோம். பிரயாணி தொழுகைக்கு நம்ம ஹெட்டிங் படிச்சிருக்கோமா, அதை ஃபுல்லா. ஆமா. அடுத்து 3வது, முசாஃபிர் பெண் தொழுகையை முழுமையாக தொழுதுவிட்டால் என்ன சட்டம்? 6வதா? சரி, ஆமா சரி, இதெல்லாம் எழுதிடணும். 6வது பாயிண்ட். அடுத்து, முசாஃபிர் பெண் எப்போது இருந்து கஸ்ர் செய்ய ஆரம்பிப்பாள்? கொஸ்டினுக்கு 3வது பாயிண்ட் ஆன்சரா? ஒரு பெண் பயணத்திலிருந்து தமது வீட்டுக்கோ ஊருக்கோ ஒரே ஒரு நாளுக்காக திரும்பி வந்தால் அவள் தொழுகையை முழுமையாகத்தான் தொழ வேண்டும், கஸ்ர் செய்தல் கூடாது. முசாஃபிர் பெண் எப்போதிலிருந்து கஸ்ர் செய்ய ஆரம்பிப்பாள் தானே கேட்குது. முதல் பாயிண்ட் என்ன, 3வது பாயிண்ட் இல்லம்மா, முதல் பாயிண்ட் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4வது கேள்விக்கு முதல் பாயிண்ட். பயணம் பற்றிய பல்வேறு சட்டங்கள்ல முதல் பாயிண்ட் ஆன்சர். 5வது, ஒரு பெண் மஹரமான துணையின்றி பயணம் செய்யலாமா? 8வது பாயிண்ட் ஆன்சர். 8வது பாயிண்ட் ஆன்சர். 4வது பாயிண்ட்டுக்கு முதல் பாயிண்ட் ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டினுக்கு 8வது பாயிண்ட் ஆன்சர். 4வது கொஸ்டினுக்கு 8வது பாயிண்ட், 5வது கொஸ்டினுக்கு 8வது பாயிண்ட் ஆன்சர். சாரி, அப்போ 4வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்சர். அப்படிதானே? சரிங்கம்மா.